Welcome back to the New World of Education Astrology YouTube channel. Good afternoon everyone. Today we will say about Unit 3 History of Cell Theories. இது வந்து கேட்டிருந்தீங்க, அதனால இன்னைக்கு அது இந்த கிளாஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த சேனல் நம்மளுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட தமிழ் மீடியத்தில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் என்னங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் செல் தியரிஸ், இதுலேருந்து கண்டிப்பாக ஒவ்வொரு கொஸ்டின் வந்து வருது. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஃபர்ஸ்ட்டு, கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் எல்லா தாவர விலங்கு செல்லும் சிக்கலான மூலக்கூறுகளை கொண்டுள்ளது என்றார். இதை பற்றின ஒரு ஆராய்ச்சி வர்றதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு யார் வந்து இதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அரிஸ்டாட்டில் தான். ஓகேவா? அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அனிமல் செல்லோ பிளான்ட் செல்லோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு எலமெண்ட்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அண்டு 1590 வந்து பிரான்சிஸ் ஜென்சன் வந்து கூட்டு நுண்ணோக்கியை கண்டுபிடிச்சதுனால செல்லை பற்றி ஆராய்ச்சி வந்து ஆரம்பமாச்சு. ஓகேவா? இது லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் மிஸ்டேக்காக கொடுத்துருந்தேன். 1950 அப்படின்னு போட்டிருந்தேன். அது மிஸ்டேக் 1590. ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா திரும்ப ரீசெக் பண்ணும்போது நான் கண்டிப்பாக டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பேன். ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் செக் பண்ணிடுங்க. ஓகேவா? அண்டு இது வந்து 1590 தான் கரெக்டான ஆன்சர். அப்போ தான் கூட்டு நுண்ணோக்கி வந்து பிரான்சிஸ் ஜென்சன் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் செல்லை பற்றி ஆராய்ச்சிகள் வந்து வரிசையாக வர ஆரம்பிச்சிச்சு. 1610 வந்து கலிலியோ வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை வந்து கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1931 ஓகேவா, 1931 வந்து நோல் ரஸ்ட் எலக்ட்ரான் நுண்ணோக்கி வந்து கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரான் நுண்ணோக்கி பார்க்கும்போது பார்த்துட்டோம். 1931 வந்து 31 or 32 இந்த இயர்ல வந்து என்ன செஞ்சாங்கன்னா எலக்ட்ரான் நோக்கியை கண்டுபிடிச்சதுனால செல்லோட அளவுகளை வந்து வெளியிட ஆரம்பிச்சாங்க. என்ன அளவுல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 10 நானோமீட்டர்லேருந்து 0.2 நானோமீட்டர் வரை செல்லையும் பாக்டீரியாவையும் நம்மளால வந்து ஒளி நுண்ணோக்கியை வச்சு பார்க்க முடியும். ஓகேவா? 10லேருந்து 0.2 நானோமீட்டர் சைஸில் இருக்கிற செல்லையோ பாக்டீரியாவோ ஒளி நுண்ணோக்கி வழியாக நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி 200 நானோமீட்டர்லேருந்து 1 நானோமீட்டர் வரை இருக்கிற வைரஸோ செல் பொருள்கள் செல் காம்பனன்ட்ஸையும் நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் 1 நானோமீட்டருக்கு கீழே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஆட்டம்ஸாக தான் இருக்கணும். அந்த செல்லில் இருக்கிற அணுக்களை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதுக்கு என்ன மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்கதிர் டிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற அந்த மைக்ரோஸ்கோப் வழியாக என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து இந்த ஆட்டம்ஸை வந்து 1 நானோமீட்டருக்கு கீழே இருக்கிற அளவுக்கு கீழே இருக்கிற அந்த அணுக்களை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி அளவுள்ள ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் நம்ம வேற வேற மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி வந்து பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் 1665 வந்து ராபர்ட் ஹூக் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா கூட்டு நுண்ணோக்கியை வந்து கண்டுபிடிச்சாங்க. கூட்டு நுண்ணோக்கிய வழியா டெட் செல்ஸ்ல உள்ள செல்லை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம செல்லை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம வந்து ராபர்ட் ஹூக் அப்படின்னு வந்து சொல்லிடக்கூடாது. உயிரற்ற செல்களில் வந்து யார் ஆராய்ச்சி பண்ணது அப்படின்னா ராபர்ட் ஹூக் வந்து 1665 வந்து கூட்டு நுண்ணோக்கி வழியாக ரிசர்ச் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ பார்க்கும்போது செல்லை கண்டுபிடிச்சாங்க. செல்லுன்னு ஒரு ஆர்கனைல்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு அவர் செல்லை வந்து என்னன்னு சொன்னார் அப்படி பார்க்கும்போது கூட்டு நுண்ணோக்கி வழியா டெட் செல்ஸை பார்த்துட்டு அவர் செல்லுக்கு என்ன பேர் கொடுக்குறாரு அப்படின்னா சாம்பர் ஆர் செல் அப்படின்னு வந்து சொன்னாரு. ஏன் சாம்பர் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதுல எப்படி இருக்கான் அப்படின்னா பார்க்க ஹனி கோம்ப் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு லிவிங் செல்ஸ் இருக்கு, அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு செல் இருக்கு, அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஒரு கம்பார்ட்மெண்ட் ஒரு சாம்பர் மாதிரி இருக்கு, பார்க்கறதுக்கு ஒரு அரையா பிரிக்கப்பட்டது மாதிரி இருக்கு. அதனால இதுக்கு பேர் என்னன்னா செல்லார் சாம்பர் அப்படின்னு வந்து சொன்னது யாருன்னா ராபர்ட் ஹூக். பட் 1675 பார்த்தோம் அப்படின்னா ஆண்டன் வான் லியூவன்ஹாக் என்ன செஞ்சாங்கன்னா பாரமீசியத்துல உயிருள்ள பாரமீசிய செல்கள்ல வந்து கூட்டு நுண்ணோக்கி வழியா ஆய்வு செஞ்ச செல்லை வந்து கண்டுபிடிச்சாங்க. வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் ராபர்ட் ஹூக் அண்ட் ஆண்டன் வான் லியூவன்ஹாக்? தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அது என்ன மீனிங் அப்படின்னா நல்லா லிசன் பண்ணுங்க. ஆண்டன் வான் லியூவன்ஹாக் வந்து அவரும் வந்து செல்லை தான் ரிசர்ச் பண்ணாங்க. பட் எதுலன்னா பாரமீசியம்ங்கிற உயிருள்ள செல்ல
பாரமீசியத்தோட உயிருள்ள செல்கள்ல ரிசர்ச் பண்ணது யாருன்னா ஆண்டன் வான் லீவன்ஹாக் இன் 1675. பட் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்னா 1665ல வந்து ராபர்ட் ஹூக் வந்து டெட் செல்ஸ்ல வந்து ரிசர்ச் பண்ணி செல்லை கண்டுபிடிச்சாங்க. ரெண்டு பேருமே செல்ல தான் கண்டுபிடிச்சாங்க. பட் வந்து ஆண்டன் வான் லீவன்ஹாக் வந்து என்ன செஞ்சாருன்னா உயிருள்ள செல்கள்ல வந்து செல்லை வந்து கண்டுபிடிச்சாரு. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இந்த ஆண்டன் வான் லீவன்ஹாக் வேற எதெல்லாம் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமனோட விந்து செல்ஸ், ஸ்பெர்ம் செல்ஸ் அண்ட் பிளட் செல்ஸ், இது எல்லாத்தையும் வந்து நுண்ணோக்கி வழியா ஆராய்ச்சி பண்ணது கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா வந்து இந்த ஆண்டன் வான் லீவன்ஹாக். இவரை பத்தின ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா இது கண்டிப்பா ஒரு 3 ரிசர்ச்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். என்னன்னா விந்து செல்லை கண்டுபிடிச்சது அண்ட் ரத்த சிவப்பு செல்களை கண்டுபிடிச்சது அண்ட் ஆல்சோ மைக்ரோபயாலஜியோட ஃபாதர் அப்படின்னு கூட சொல்லுவோம் இவர். ஓகேவா? ஆண்டன் வான் லீவன்ஹாக் 1675. மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் நல்லா டெவலப் ஆக யாரு காரணம் அப்படின்னா இந்த ஆண்டன் வான் லீவன்ஹாக் தான். அண்டு 1839ல வந்து செல் கொள்கை வந்து செல் தியரிஸ் ஆர் செல் டக்டரைன் தியரியை வந்து வெளியிடுறாங்க. யாரு அப்படின்னா ஸ்லைடன் ஸ்வான் அப்படிங்கிற 2 பேர் வந்து செல் கொள்கையை வெளியிடுறாங்க இன் 1839. செல் கொள்கைக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா செல் டக்டரைன் தியரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்ப அது என்ன மீனிங்? செல் தியரி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா செல் இஸ் எ ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். நம்மளோட லைஃபுக்கு ரொம்ப 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 பேசிக்கான ஒரு காம்போனன்ட் எது அப்படின்னா வந்து செல்லு தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்மளோட உடம்புல உள்ள ஆர்கானிஸ் எல்லாத்தையும் நம்ம செப்பரேட் பண்ணி லாஸ்டா ஒரு எண்ட் ப்ராடக்ட் ஒன்று கொண்டு போய் நிறுத்துறோம் அப்படின்னா கடைசியா நம்மளுக்கு கிடைக்கிறது செப்பரேட் பண்ணி கடைசியா கிடைக்கிற ஒரு பொருள் தான் செல்லு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுதான் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனிட் ஆஃப் தட் இஸ் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் செல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் ஆல்சோ இந்த ஸ்லைடன் ஸ்வான் வந்து மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிற சொல்ல டேர்ம் பண்ணது யாரு அப்படின்னா காயின் பண்ணது யாருன்னா இந்த ஸ்வான் ஸ்லைடன் ஸ்வான் தான் வந்து செல் கொள்கையை வெளியிட்டவங்க. அண்ட் ஆல்சோ மெட்டபாலிசம் அப்படிங்கிற ஒரு வேர்டை உருவாக்குனது யாருன்னா இந்த ஸ்லைடன் ஸ்வான் தான். ஓகேவா? அண்ட் 1773ல வந்து ராபர்ட் ப்ரவுன் வந்து உட்கருவை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? 1773ல ராபர்ட் ப்ரவுன் வந்து உட்கருவை கண்டுபிடிச்சாங்க. அண்டு இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த 1773 இங்க எழுதியிருக்க வேண்டியது நான் வந்து அதை பாயிண்டை விட்டுட்டேங்கிறதுனால கீழே எழுதியிருக்கேன். ஓகேவா? 1773ல ராபர்ட் ப்ரவுன் வந்து உட்கருவை கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் இந்த 1839ல வந்து செல் கொள்கை வெளியிட்டதுக்கு அப்புறம் செல்லை பத்தின ஓரளவு அதை பத்தி உள்ள இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும் தெரிய வந்தது. பட் அந்த செல் எங்க இருந்து உருவாகுது அப்படிங்கறத பத்தி செல் கொள்கையில வந்து ஸ்லைடன் ஸ்வான் சொல்லல. ஸோ அதுக்காக அதை வந்து கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணி அதுக்காக கொஞ்சம் அதை கரெக்ட் பண்றதுக்காக வந்த தியரி தான் என்னன்னா மாடர்ன் செல் தியரி. அதுல இல்லாத பாயிண்ட சொல்றதுக்காக உருவாக்கப்பட்ட தியரி தான் மாடர்ன் செல் தியரி அப்படின்னு சொல்றோம். இது எப்போ உருவானதுன்னா இன் 1821ல வந்து மாடர்ன் செல் தியரியை வந்து ருடால்ஃப் விர்ச்சோ வந்து கொண்டு வந்தாங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாடர்ன் செல் தியரி உயிருள்ள பொருள்ல இருந்து தான் வந்து ஒரு செல் வந்து உருவாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற செல் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகி பெருக்கம் அடைஞ்சு அடுத்தடுத்த செல்லை உருவாக்குது அப்படின்னு சொன்னது யாருன்னா இந்த ருடால்ஃப் விர்ச்சோ. மற்ற எல்லாமே சேம். அந்த செல் கொள்கையில என்ன சொன்னாங்களோ அதை அக்செப்ட் பண்றாரு. அது இல்லாம செல் வந்து எப்படி வந்து உருவாகுது எங்க இருந்து அது அரைஸ் ஆகுது அப்படிங்கறத வந்து சொல்ற தியரி தான் மாடர்ன் செல் தியரி. சொன்னவங்க வந்து ருடால்ஃப் விர்ச்சோ. என்ன மீனிங் சொன்னாங்க அதுக்கு அப்படின்னா ஏற்கனவே உள்ள செல்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் வழியா அடுத்தடுத்த நிறைய செல்களை உருவாக்குது அப்படின்னு வந்து சொல்றாரு. அண்ட் அதுதான் நம்ம அதுக்கு ஒரு தியரியா கொண்டு வந்தது. எப்படி சொல்லலாம்னா ஆம்னிஸ் செல்லுலா இ செல்லுலா இந்த கோட்பாட்டை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா ருடால்ஃப் விர்ச்சோ. ஆம்னிஸ் செல்லுலா இ செல்லுலா அப்படின்னா மீனிங் என்னன்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு செல்லுல இருந்து மல்டிப்ளிகேஷன் வழியா அடுத்தடுத்த செல்கள் வந்து உருவாகுது அப்படின்னு மீனிங். அண்டு புரோட்டோபிளாசம் தியரி வருது அதுக்கு அடுத்ததா. ஃபர்ஸ்ட் செல் தியரி வந்துச்சு, அடுத்தது புரோட்டோபிளாசம் தியரியில என்ன சொல்றாங்கன்னா இந்த புரோட்டோபிளாசம் தியரியை யார் வந்து கொண்டு வந்ததுன்னா பெலிக்ஸ் டுஜார்டின் இன் 1835ல வந்து பெலிக்ஸ் டுஜார்டின் வந்து இந்த புரோட்டோபிளாசம் தியரியை வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா பேசிக் யூனிட் வந்து செல் அப்படின்னு செல் கொள்கையில ஸ்லைடன் ஸ்வான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த பெலிக்ஸ் டுஜார்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா பேசிக் யூனிட் வந்து செல்லு கிடையாது, அது புரோட்டோபிளாசம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? பேசிக் யூனிட் புரோட்டோபிளாசம் ஆஃப் லைஃப் அப்படின்னு வந்து புரோட்டோபிளாசம் தான் வந்து நம்மளோட லைஃபோட பேசிக் யூனிட் அப்படின்னு சொல்றது வந்து ஃபெலிக்ஸ் டுஜார்டின். அதுதான் புரோட்டோபிளாசம் தியரி அப்படின்னு சொல்றோம். அண்டு இந்த புரோட்டோபிளாசம் அப்படிங்கிற இந்த வேர்டை வந்து காயின் பண்ணது யாரு அப்படின்னா தட் இஸ்
பர்கின்ஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா, அவங்க அந்த பர்கின்ஜி தான் என்ன செஞ்சாங்கன்னா இந்த புரோட்டோபிளாச தியரியை வந்து புரோட்டோபிளாசம் அப்படிங்கிற வேர்டை வந்து சொன்னாங்க. அண்டு இப்போ புரோட்டோபிளாசம்னா என்ன? இப்போ லாஸ்ட் 2022 பிஜிடிஆர்பி கொஸ்டின்ல கூட கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் என்னன்னா, இந்த செல் தியரிஸ்ல வந்து இந்த புரோட்டோபிளாசத்துக்கு ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. என்னன்னா, புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு, உயிர் பொருளா உயிரற்ற பொருளா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருந்தாங்க. அது நான் ஒரு டைம் கொஸ்டினை வந்து அனலைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம். அது உயிர் பொருள் தான். புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது வந்து ஒரு உயிர்ம பொருள்னு தான் சொல்லுவோம். அதுல என்ன இருக்குன்னா நியூக்ளியஸ் இருக்கு. இப்போ இதான் ஒரு செல்லுன்னா நியூக்ளியஸ் இருக்கு சென்டர்ல. அண்ட் அதை சுத்திலும் என்ன இருக்குன்னா சைட்டோபிளாசம் இருக்கு. இந்த நியூக்ளியஸையும் இந்த சைட்டோபிளாசத்தையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்றோம்னா புரோட்டோபிளாசம் அப்படின்னு வந்து சொல்றோம். அப்ப கண்டிப்பா வந்து இப்போ ஜெனட்டிக் மெட்டீரியல் எதுல இருக்குன்னா நியூக்ளியஸ்ல இருக்கு. அப்ப நியூக்ளியஸ் தான் வந்து எல்லா ஒரு ஜென்ரேஷன் வந்து டெவலப் ஆகுறதுக்கு காரணம் யாருன்னா நியூக்ளியஸ். அப்ப நியூக்ளியஸ் இருக்கு, சைட்டோபிளாசம் இருக்குன்னா கண்டிப்பா இது வந்து என்னன்னா ஒரு லிவிங் மேட்டரா தான் இருக்கும், லிவிங் மெட்டீரியலா தான் இருக்கும். ஓகேவா, இப்ப புரோட்டோபிளாசம்ங்கிறது உயிர்ம பொருள் தான். எதை சேர்ந்தது அப்படின்னா நியூக்ளியஸையும் சைட்டோபிளாசத்தையும் சேர்த்து நம்ம புரோட்டோபிளாசம் அப்படின்னு வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் ஆர்கானிசமல் தியரி. ஆர்கானிசமல் தியரி அப்படின்னா அதை வெளியிட்டவங்க யாருன்னா சாஜ். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா செல் மட்டும் பேசிக் யூனிட் கிடையாது, அண்ட் ஆல்சோ புரோட்டோபிளாசம் மட்டும் பேசிக் யூனிட் கிடையாது. இது எல்லாமே சேர்ந்து ஒண்ணுக்கு ஒண்ணு கோஆர்டினேட் மூலமா எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒன்னா வினைபுரிஞ்சுதான் எல்லாம் இன்டர் ரிலேட் பண்ணி தான் என்ன செய்யுதுன்னா உயிர்கள் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. தவிர ஒண்ணு மட்டும் இருந்து ஒரு உயிர் வந்து சர்வைவ் பண்ணும், அது வாழ்ந்து அடுத்தடுத்த தலைமுறைகளை உருவாக்கும், அதெல்லாம் கிடையாது. அது புரோட்டோபிளாசமா இருந்தாலும் சரி, சைட்டோபிளாசமா இருந்தாலும் சரி, இல்ல செல்லா இருந்தாலும் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு கோஆர்டினேட் மூலமா தான் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர் ரிலேட் பண்ணி தான் வந்து என்ன செய்யுது அப்படின்னு ஒருங்கமைஞ்சு செயல்பட்டு தான் ஒரு உயிரி வந்து சர்வை பண்ணுது, ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் வந்து ஆர்கானிசமல் தியரி அப்படின்னு வந்து சொல்றோம். அண்டு இதோட இந்த செல் தியரிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இருந்து இந்த செல் தியரிஸ்க்கு ரிலேட்டடா அண்ட் இந்த சைட்டாலஜியில இருக்கிற கொஸ்டின்ஸ் எதெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற இந்த டிஸ்கவரர் இருக்காங்கல்ல, அதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் உள்ளதை கொஞ்சம் சொல்லிடலாம். செல் சவ், இதுவும் பிஜிடிஆர்பில கேட்டிருந்த கொஸ்டின், அதனாலதான் இதை எடுத்து வந்திருக்கேன். செல் சவ் இதை வந்து யார் ஃபர்ஸ்ட் சொன்னது அப்படின்னா நாஹெல்லி. மைட்டோகாண்ட்ரியா வந்து கொல்லிக்கர். சென்ட்ரியோல வந்து பெனிட்டன், வான் பெனிட்டன் சொல்லுவோம். சென்ட்ரோசோம்னா வான் பெனிட்டன். வெயிட், அது மிஸ்டேக் ஆயிட்டு. சென்ட்ரோசோம் வந்து சென்ட்ரியோல் தான் வந்து பெனிட்டன். ஓகேவா, சென்ட்ரோசோம் வந்து போவிரி. அண்டு குரோமோசோமை யார் வந்து காயின் பண்ணதுன்னா வால்டேர். அண்டு லைசோசோமை கண்டுபிடிச்சது டிடுவி. அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா போர்ட்டர். இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டா உள்ளது. ஸோ இதுதான் வந்து இந்த செல் தியரிஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். எப்படி இருந்துச்சு கிளாஸ் அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ எக்கோட மெம்பரின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, அதையும் நான் வந்து இன்னும் முடிஞ்சால் இன்னைக்கு போட்டுறேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக அந்த டாப்பிக்கையும் வந்து நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, அது வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.